அழகா இருந்தேன்னா அழகா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, எதுவும் தப்பில்லை. சாரி, கோல்டு பிடிச்சிருக்கு. என்ன தலைக்கு போடலாம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இந்த குட்டி எங்க அம்மா அடுத்த போட்டோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பொங்கல். நான் வந்து ஒரு குட்டி மேக்கப் லுக் அதுதான் பண்ண போகிறேன். லைக் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக், சிம்பிள் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். நான் இதை கெட் ரெடி வித் மீ வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். பட் அதில் வந்து ஃபாஸ்ட்டாக அப்படியே போயிடும்ன்றனால நான் வந்து ஒரு வீடியோவாகவே எடுத்துடுறேன். நிறைய மேபி யூஸ் ஆகலாம்ல, அதனால இன்னைக்கு வந்து நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபவுண்டேஷன், கன்சீலர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. பவுடர் வச்சு ஃபேஸை செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐலைனர், லிப்ஸ்டிக், காஜல், அவ்வளோதான். அந்த மேக்கப் லுக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிபி பவுடர், ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஃபேஸ் செட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது என்னோட ஃபேவரட். எனக்கு ரொம்பவே சூப்பராக செட் பண்ணும் ஃபேஸை, லைக் ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ யூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொங்கல்லாம் வைக்க போகிறோமா, ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகலாம். அதனால நான் அப்படியே மிரரையும் பார்த்து போட்டுக்கிறேன். ஏன்னா கேமராவில் ஒழுங்காக தெரியல. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ஓவராக ஃபேஸ் வந்து ஆயிலியாக இல்லாமல் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து என் ஃபேஸ் வந்து மேட் ஃபினிஷில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிசர்வேஷனுக்காக நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சும் லைட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டு தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே, டன். உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல ஆக்சுவலி, பட் வந்து நேரில் வந்து சிம்பிளாக சட்டிலாக தான் இருக்குது. இங்கே இப்படி எப்படி இருக்கோ அப்படிதான் நேரில் இருக்குது. இங்கே வந்து பிரைட்டாக இருக்குது வெளிச்சம் அடிக்கிறனால. அடுத்து காஜல் போடுவோம். மோஸ்ட் கேர்ள்ஸ் ஃபேவரெட்டில். இல்லை, நான் கண்ணாடியை பார்த்தே போட்டு வந்துட்டேன். ஸோ காஜல் போட்டாச்சு. தெரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் போட்டேன், ஸோ அந்தளவுக்கு தெரியல. பட் ஓகே, எனக்கு ஆக்சுவலி நேரில் தெரியுது, பட் கேமராவில் ஐ டோன்ட் நோ வாட் ப்ராப்ளம். ஓகே, நைஸ். சாரி, கோல்டு பிடிச்சிருக்கு. ஐலைனர் போய் போட்டு வந்துடுறேன். போட்டுட்டேன், முடிஞ்சு. ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் டிசைட் பண்ணல. அது பார்ப்போம். முடி இன்னமும் ஈரமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்டு வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். சந்தனம் தான். ஸோ இது வந்து எனக்கு மட்டும் சந்தனம் வைக்கலன்னா எனக்கு ஃபேஸோ என் லுக்கோ வந்து ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீலே இருக்காது. இப்போலாம் ட்ரெடிஷ்னல் போடணும். இப்போ வந்து என்னோட மேக்கப் ஒரு அவுட்ஃபிட்டோட சந்தனமும் கண்டிப்பாக இருக்கும். சரி, நல்லா இருக்குல்ல? லிப்ஸ்டிக் போட மாட்டேனும். எல்லாத்தையும் மறந்து போய் நான் வந்து மேக்கப் வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னு தெரியல. கொஞ்சமாக லிப்ஸ்டிக் போடலாம். ஏன் வந்து மூஞ்சி அப்படி இருக்கு தெரியல. ஸோ மேக்கப் லுக் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் இங்கேயே நின்று பண்ணுறேன். என்னோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. அண்டு அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒன்றுமே போடல. ஜஸ்ட் பவுடர், லைனர், லிப்ஸ்டிக், சந்தனம் போட்டு அவ்வளோதான் நம்ம பண்ணோம். அண்ட் தலைக்கு ஏதாவது பண்ணிட்டு வரலாம். என்ன தலைக்கு போடலாம்? தலை காயிற வரைக்கும் சிம்பிளாக இப்படி கிளிப்பு போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நான் இன்னும் கம்பல் போட்டால் லுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். இந்த கம்பல், ஸோ இது வந்து என்னோட எல்லா அவுட்ஃபிட்க்கும் மோஸ்ட்டாக செட் ஆகும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இது போடுறேன் இன்னைக்கு. ஓகே, ஃபைன்.
அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு நான் சமைக்க போகிறேன் பொங்கல் வைக்க போகிறேன், அந்த வீடியோவை தான் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் லுக் இன்னைக்கு. அழகாக இருக்குண்ணா. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருந்ததுன்னா அழகாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எதுவும் தப்பில்லை. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இந்த நாள்லையும் சரி இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே சரி ரொம்பவே சந்தோஷமாக உங்கள் லைஃப் இருக்கும். டாடா, லவ் யூ ஆல்.